வணக்கம். ஆரோக்கியமான முதுமைக்கு அறிகுறிகள் சின்ன வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் முன்னாடி. அதில் இந்த வாட்டி நான் ஃப்ளோர் டு ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை 20லேருந்து 25 வயசுக்குள்ள பிள்ளைங்களை செய்ய வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க நல்லா இறங்கி அனாவசியமாக எழுந்தாங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அடுத்து செய்கிறவங்க செஞ்சாங்க, ஆனால் கொஞ்சம் திரும்பி எழுந்துக்கும் போது ஒரு மெதுவாகவும் கஷ்டப்பட்டும் செஞ்சாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எழுதுக்கும் போது கைய செவுத்துல தொட்டு எழுந்தாங்க. அடுத்து இருக்கிறவங்க காலை இறங்கும் போதே பின்னாடி வச்சுதான் உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறமா எழுந்துக்கிறதுல ஒரு சிரமப்பட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறவங்க கீழே இறங்கிட்டதுக்கு அப்புறமா முட்டியை தரையில தொட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களால திரும்பி எழுந்துக்க முடிஞ்சது. இவங்க முட்டி மட்டும் இல்லாம கையையும் அவங்க கீழே வச்சு அதுக்கப்புறமா பாதத்தையும் பின்னாடி எடுத்து அதுக்கப்புறமா தான் எழுந்துக்க முடிஞ்சது. கடைசியா இவர் என்ன பண்ணாரு, உட்காரும் போதே பின்னாடி சாஞ்சு விழுந்துட்டாரு. அதுலயும் அவருடைய குதிக்காலுக்கும் இடுப்புக்கும் நிறைய இடைவெளி இருந்ததுனால எழுந்துக்கும் போது அவர் இன்னும் நகர்ந்து கிட்ட அதுக்கப்புறமா தான் அவரால் எந்திரிக்க முடியுது. இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தீர்வு இருக்குதா அப்படின்னு சொன்னால் தீர்வு அவசியம் இருக்குது. தீர்வுகளை என்ன பண்ணுவோம், அடுத்து வர்ற வீடியோக்களில் எக்ஸசைஸாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.